ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய அவல் உப்புமா. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். அவல் உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: அவல் 1 கப், துருவிய கேரட் 2 டேபிள் ஸ்பூன், துருவிய வெள்ளரிக்காய் 3 டேபிள் ஸ்பூன், துருவிய தேங்காய் 1/4 கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1/2 கப், தாளிப்பதற்கு கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, எலுமிச்சம்பழச்சாறு சில துளிகள், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த அவல் காய்கறி உப்புமாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது பார்த்திங்கன்னா பேப்பர் அவல், என்னது பேப்பர் அவலை விட கொஞ்சம் கெட்டியான அவல் இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிறது. பேப்பர் அவல் அவ்வளோ கரெக்டாக வராது, நல்லா கெட்டி அவலாக வாங்கிக்கணும். சரி இருக்குது. இது சிகப்பு அவல் எதுவாக இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த அவலெல்லாம் பண்ணுறோம். இதையே நீங்கள் கம்பு அவல் வருது இப்போல்லாம், அப்புறம் இந்த நவர அரிசி அதில் ஏதோ அவல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கேழ்வரகு அவல், இந்த மாதிரி நிறைய விதமான அவல்கள் வருது. அது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதை முதல்ல இந்த அவலை லேசாக தண்ணி ஊற்றி ஒரு கழுவிடலாம். இதுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும்னு இல்லை, லேசாக கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் லேசாக உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒட்டை புழியணுங்கிறது இல்லைங்க, லேசாக புழிஞ்சு எடுத்தால் போதும், அவ்வளோதான். இப்போ இந்த நம்ம கழுவின அவலை இன்னொரு பெரிய பாத்திரத்துலேயே மாற்றிடுறேன். ஏன்னா நம்ம லேசாக உப்பு போட்டு பெசரி வைக்கணும் அதில். இந்த அவல் இப்போ கெட்டி அவலாக இருந்தாலும் நீங்கள் ஆக்சுவலி இது பேப்பர் அவல் கிடையாது. பேப்பர் அவல் உங்களுக்கு உடனே குழஞ்ச மாதிரி ஆகிடும். கெட்டி அவலில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது கெட்டி அவலுக்கும் பேப்பர் அவலுக்கும் இடைப்பட்ட மாதிரி இப்போ ஒன்று கிடைக்கிது, நல்லா இருக்குது. அதை தான் நான் வாங்கி எடுத்திருக்கேன். இப்போ இதில் உப்பு ஜஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூனை விட இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக தான். ஏன்னா 1 கப்பு தான் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த காய்கறிக்கெல்லாம் போடணும், அதாவது இந்த கேரட்டுக்கு இதுக்கெல்லாம் போடணும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூனை விட ஒரு துளி கம்மியாகவே போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கூட அப்புறம் காயோடு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பக்கம் நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஒரு பேன் போட்டிருக்கேன், ஒரு கடாய் போட்டிருக்கேன். இதில் எண்ணெய் நல்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இன்றைக்கி நான் இதில் கேரட்டு துருவி எடுத்திருக்கேன், வெள்ளரிக்காய் துருவி எடுத்திருக்கேன். இதை தாண்டி வேறு ஏதாவது காய் போடணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு துருவின காலிஃப்ளவர் நல்லாயிருக்கும். அதோட கூட வேக வச்ச பட்டாணி நல்லாயிருக்கும், அதை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் எல்லாம் அவ்வளோ இதுவாகல, கொஞ்சம் வேக வச்சு பட்டாணி, பொடியாக நறுக்கிற உருளைக்கிழங்கு, அதுவுமே இது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் சரி கொஞ்சமாக கடுகை நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு தீ கொஞ்சம் குறைச்சிருக்கேன். பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை போட்டுருங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் வெடித்து வதங்கும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கங்க. மேலோடு நம்ம வெங்காயம் தூவத்துக்கு கொஞ்சம் வச்சுருப்போம், அதனால் அதை எடுத்துக்கும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கெல்லாம் முதலே கருவேப்பிலை போட்டுருணும். அதே மாதிரி உப்பு இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போது ஒரு துளி உப்பு சேர்த்துக்கணும். நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உப்பு போடுறேன். நீங்கள் இப்படி உப்பு போட்டிங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உப்பு போடும்போது அதுக்கான உப்புன்னு போடும்போது கரெக்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மொத்தமாக உப்பை கொண்டு இப்போ இந்த வெங்காயத்தில் போட்டோம்னா நல்லா இருக்காது, அவலில் போட்டாலும் நல்லா இருக்காது. பகுதியாக பிரித்து போடணும். இப்போ வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க, லேசாக கொஞ்சம் வதங்கினா போதும். அதோட துருவி வச்சுருக்க கேரட்டையும் இப்போ கொஞ்சம் சேர்த்துருவோம். பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு இருந்தாலும் இதில் நல்லாயிருக்கும். கேரட்டு போதும். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், போதும். இந்த கேரட்டும் ரொம்ப முழுமையாக வேகணுங்கிறது கிடையாது, லேசாக வதங்கினா போதும். அந்த லேசாக
கடிப்படும்போது அந்த கேரட் வாயில் கடிப்படும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால் ரொம்ப அப்படியே சாஃப்டாக வேகணுங்கிற அளவு வேக விட்டுற வேண்டாம். இப்போ நல்ல தீயை குறைச்சிடுங்க. போதும் வதங்கினது. இந்த ஊற வச்ச அவல் இப்போ இதில் உப்பு சேர்த்துருக்கோம், அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இனி இதுக்கு மேலே தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம், செக் பண்ணிவிட்டு சேர்க்கணும். ஆனால் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் மேக்ஸிமம் போனால் ஒரு 1.5லேருந்து 2 நிமிஷம் தான் இதை நல்லா கிளறதுக்கு நமக்கு நேரம். அதுக்கப்புறமா லேசாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இதுக்கிடையில் இந்த வெள்ளரிக்காய் வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு சிட்டிகை உப்பை சேர்த்துட்டு பெசரி வச்சிடணும். இதுவும் ஊறட்டும், நம்ம அது லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் சூடு தணியட்டும். லேசாக அது சூடு வேணுங்கிறது நான் சூடு தனிய முன்னாடி இதில் தேங்காய் துருவல், கொஞ்சம் நிறைய தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியாக நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக இது. அதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அதையும் நல்லா கலந்துருங்க. இது ஏறக்குறைய கொஞ்சம் பார்க்கறதுக்கு உசிலி மாதிரி இருக்கும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சூடு தணியும். சூடு தணிஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லாக தணியணுங்கிறது இல்லை, ஓரளவு கொஞ்சம் தணிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெள்ளரிக்காய், எலுமிச்சம்பழம் ஜூஸ் இதெல்லாம் போடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அந்த சூடு தணியட்டும். இப்போ இது ஓரளவு ஆறி இருக்குது. இப்போ இதில் வெள்ளரிக்காயை லேசாக புழிஞ்சிடுங்க அப்படி. ஏன்னா அந்த சதன்னு தண்ணி அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அதனால் லேசாக புழிஞ்சிட்டு இதில் போட்டுருங்க. அதுதான் இதோட எலுமிச்சம்பழச்சாறு நான் 2 டீஸ்பூன் ஊற்றுறேன். தேவைப்பட்டால் திரும்ப செக் பண்ணிவிட்டு அப்புறம் வேணுன்னா ஊற்றிக்கலாம். இதில் எலுமிச்சம்பழச்சாருக்கு பதிலாக நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், மாங்காயை துருவி போட்டேன். பச்சை மாங்காயை அப்படியே துருவி போட்டேன், அதுவும் நல்லா இருந்தது. எலுமிச்சம்பழச்சாராக புழியும் போது அதுவுமே நல்லாயிருக்கு. ரெண்டும் வெவ்வேறு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்குது. அண்ணா வெள்ளரிக்காய் சேர்த்துட்டு இது சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான். ஆனால் வெள்ளரிக்காய் அந்த தண்ணியோடு சேர்த்தோன்னா ரொம்ப சதன்னு ஆகுதுங்கிறதுனால தான் அதை லேசாக புழிஞ்சு விட்டேன். அந்த பரவாயில்ல, அது சத்து போயிடும், அதனால் நாங்கள் அப்படியே சேர்த்துக்கிறோன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படியே சேர்த்துட்டு பண்ணலாம். அவ்வளோதாங்க, ரெடி. இப்போ இந்த உப்புமா இதை பிளேட்டிங் மட்டும் பண்ணலாம். இப்போது இது மேலே இப்போ நீங்கள் பரிமாறும்போது லேசாக கொஞ்சம் பச்சை வெங்காயம், இந்த வாசனை பிடிக்கும்னா லேசாக பச்சை வெங்காயம் மேலே தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து கிரேவிங் இருக்கும், அது மாதிரி பசியும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சாயந்தரம் 4 மணி அந்த மாதிரிலாம் இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தாங்கும், அந்த பசி தாங்கும். ஒரு 7:30-8 மணி டின்னர் சாப்பிட்ற நேரத்துக்கு இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இதில் வீட்டில் ஓம் பொடியோ காரா பூந்தியோ அது மாதிரி இருந்ததுன்னா அது மேலே லேசாக தூவிட்டு அதோடு சேர்த்து பரிமாறுங்க. கிறிஸ்பாகவும் அதே சமயம் சாஃப்டாகவும் ரெண்டுமே நல்லாயிருக்கும்.